நான் திரும்பவும் ஜீரோக்கு வந்துட்டேன். எங்கே ஸ்டார்ட் பண்ணனோ அங்கேயே வந்து நிற்கிறேனே ஏசப்பா, என் ஃப்யூச்சரை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, நான் என்ன செய்ய போகிறேன் ஏசப்பான்னு அழுது புலம்பிட்டு இருக்கீங்கல்ல. உங்களோட புலம்பலை ஏசப்பா கேட்டுட்டாரு. உங்களுக்கான பதில் இதுதான். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரோட ஒரு வார்த்தையை நம்பி அவங்க அடிமைகளாக இருந்த நாட்டை விட்டு கிளம்பி கானானுக்கு பயணம் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களோட பயணத்துக்கான வழியில் அவங்களுக்கான தேவைகளை கர்த்தர் சந்திச்சாரு. அவங்க வழியில் பார்த்த எல்லா போராட்டங்களிலும் கர்த்தர் அவங்களுக்கு வெற்றியை கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் யோசுவா 12வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய பெரிய ராஜ்யங்களில் இந்த சின்ன இஸ்ரவேல் மக்கள் வந்து ஜெயிச்சு அந்த நாடுகளை கைப்பற்றினாங்கன்னு தெளிவாக இருக்கும். நம்ம இப்போது இஸ்ரவேல் மக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கற்றுக்கணும். அவங்க என்னதான் கர்த்தரால் அதிகமாக நேசிக்கப்பட்ட மக்களாக இருந்தாலும் இன்றைய நாள் வரைக்கும் அதிகமாக அடிமைத்தனத்துக்கு உள்ளாக்கப்பட்டு அதிகமாக கொலை செய்யப்பட்ட ஜாதியும் அதான். அதுக்கான முக்கியமான காரணம் அவங்க கர்த்தரை முறுமுறுத்தாங்க. ஒருவேளை இப்போ உங்களுக்கு கர்த்தர் ஒன்றுமே பேச மாட்டாரு, என்ன செய்ய போறேன்னு குழம்பிட்டு இருக்கீங்கல்ல, இந்த வெயிட்டிங் பீரியடில் நீங்கள் கர்த்தரை முறுக்காமல் கர்த்தரை துதிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். பிகாஸ் நீதிமானோட சந்ததி அப்பத்துக்கும் தண்ணீத்துக்கும் இறைந்து திரிவதில்லைன்ற வார்த்தையின்படி இன்ன வரைக்கும் உங்களுக்கான ஆகாரங்களை கொடுத்து அவர் போஷிச்சுட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் வந்து எப்பவுமே கிரேட்ஃபுல்லாக இருங்க. கர்த்தரை குடிச்சு முறுமுறுக்காதீங்க. அப்படி நீங்கள் முறுமுறுத்தீங்கன்னா உங்களுக்கான பிளெஸ்ஸிங் தடைப்படும். அதுக்கு பதிலாக நீங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட தடைகள் விலகும். நீங்களே எதிர்பார்க்காத ஒரு பிரைட்டான ஃப்யூச்சர் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்காரு. உங்களுக்கு இந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். யாருக்கு தேவையோ அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.